ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஒரு கொடூரமான ராணியை பத்தி தான் இந்த பார்ப்போம். பாரத நாட்டின் வடக்க ஒரு கொடூரமான ராணி ஆட்சி செஞ்சு வந்தா. அப்படி அவ ஆட்சி செய்யும் போது அவ சில மோசமான விஷயங்களை செஞ்சா. அப்போ ஒரு இளைஞனை அவ சிறைப்பிடிக்கிறா. அப்ப நடந்த ஒரு சுரசமான சம்பவம் தான் இந்த பார்ப்போம். பாரத நாட்டின் வடக்க ஒரு அழகான ஒரு நாடு. அந்த நாட்டோட ராணி மிகவும் கொடூரமானவள். அதாவது அவ யாராவது தவறு செஞ்சா, தன்னை யாராவது எதிர்த்து பேசினாலோ இல்ல மக்கள் ஏதாவது தனது உரிமையோடு கேட்டாலோ அவங்களுக்கு பிடிக்காது. உடனடியா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பா. அதுவும் கொடூரமான வழியில கொடுக்குறா. இப்படி அவளது அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. முக்கியமா சுல்தானா அந்த நாடு முழுவதும் மிகவும் பிரபலமா இருப்பா. சுல்தானா பேரை கேட்டாவே அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே நடுங்குவாங்க. ஏழை எளிய மக்களை அவ்வளவு கொடுமை பண்ணுவா. இப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனாலும் அந்த நாட்டிலேயே கடகோடியில ஒரு ஓரமா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ள மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ஆனா அந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு இந்த சுல்தானாவை பத்தி தெரியவே தெரியாது. நம்மள யார ஆட்சி பண்றாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த மக்களுக்கு புரியாது. ஆனாலும் அவங்க விவசாயம் செஞ்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியா கழிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி பாத்திமாவுக்கு வயசு 70. பாத்திமா ரொம்ப தைரியமானவங்க, ரொம்பவும் அன்பானவங்க கூட. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு உதவி செய்வாங்க. முக்கியமா எந்த ஒரு காரியம் வந்தாலும், அந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அவங்க தான் இறங்கி பேசி தீர்ப்பாங்க. நல்ல ஒரு நீதிமானா வந்துட்டு இருக்காங்க. பாத்திமாவுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரு பேரு சுலைமான் பாத்திமா போலயே தைரியமான இளைஞன். அவனுக்கு வயசு 25. தனது அம்மா வழியிலேயே அவனும் பயணிக்கிறான். பாத்திமா அவனை பார்த்து இந்த உலகத்துல கடவுளை தவிர மத்த யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு நல்ல அறிவுரையும், இறைவனை எப்படி போதிக்கணும், எப்படிலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல விஷயங்களை பாத்திமா சுலைமானுக்கு கத்து தராங்க. அதே நேரங்கள பாத்திமா தனது வீட்டுல ஆடு மாடு இருக்கு. ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு வீட்டுல வந்து கட்டுவாங்க. அதே போல சுலைமான் காட்டுக்கு போயிட்டு விறகுலாம் வெட்டி வீட்டுக்கு சேர்த்துட்டு வருவான். இப்படி வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் சுலைமான் காட்டுக்கு போறான். அப்படி காட்டுக்கு போகும்போது அவன் விறகு வெட்டுறான். திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு மிருகம் தாக்க வர மாதிரி அவனுக்கு தோணுது. இப்பதான் அவன் பயப்படல, தனது கோடாலிய கையில வச்சிருக்கான். தூரத்துல ஒரு பயங்கரமான சிங்கம் நிக்குது. இப்ப அந்த சிங்கம் அவனே பார்த்துட்டு இருக்கு. அவனை நோக்கி வர மாதிரியே இருக்குது. இப்ப கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கான். ஆனா அந்த சிங்கத்திடம் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல, எதுவுமே செய்யாம அப்படின்னு இருக்கு. இப்ப நேரா அந்த சிங்கத்திடம் அவன் போறான். கொஞ்சமா நெருங்குறான். ஆனா அந்த சிங்கம் அசையாமே நிக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னை எங்கால தாக்கிடுமோ அப்படின்ற பயத்தோடயே அவன் போயிட்டே இருந்திருக்கான். அவன் போய் பார்த்தா அந்த சிங்கம் பயங்கரமா அதோட கால்கள் எல்லாம் முள்ளு குத்தி உடல் முழுவதும் முள்ளு குத்தி இருக்கு. இத பார்த்து அவன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். ஏன்னா அந்த சிங்கம் உடல் முழுவதும் முள்ளு குத்தி நகர முடியாம அப்படியே படுத்திருக்கு. இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கிட்ட போறான். அந்த சிங்கத்துக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல அந்த சிங்கம் எங்கால தம்ம தாக்கிடுமோ அப்படின்ற பயத்தோடையும் அவன் நெருங்குறான். ஆனால் தைரியத்தை வர வச்சுட்டு நம்மள்ட்ட இந்த சிங்கம் ஏதோ உதவிதான் கேக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்பதான் அந்த முள்ள ஒவ்வொன்றை எடுக்கிறதுக்காக நெருங்குறான். அந்த சிங்கம் எதுவுமே பண்ணாம அப்படியே படுத்திருக்கு. இப்ப கொஞ்சமா நெருங்கி போய் அது கால்களில் உள்ள அந்த முள்ள எல்லாமே எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அப்பயும் நினைக்கிறான், எங்க நம்ம இந்த முள்ள எடுத்தோம்னா திடீர்னு அதோட உடல்ல இருந்து ரத்தம் வெளியாகி அந்த வலி தாங்க முடியாம நம்மள தாக்கும். ஆனாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு அந்த முள்ள பொத்திக்கிட்டு அதுல இருந்து ரத்தம் வராத அளவுக்கு அவன் அழுத்தி பிடிக்கிறான். இப்படியே ஒவ்வொரு முள்ளா அவன் எடுத்து விடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கமும் நலமாவது. இப்ப அவனும் பயந்துட்டு இருக்கான், நம்மள தாக்கிட அப்படின்ற பயத்துல நின்று இருக்கான். ஆனாலும் அந்த சிங்கம் எதுவுமே பண்ணல, அப்படி நின்று இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்கத்தை விட்டு விலகி அவன் தூரத்துல போறான். ஆனாலும் அவன் வீட்டுக்கு போலான்ட்டு போறான். அந்த சிங்கம் அவனை பார்த்துட்டே இருந்திருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ற மாதிரி அதை பார்த்துட்டே நிக்குது. இவன் இப்ப வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க மக்கள்லாம் அவன் வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமா குடியிருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு வந்து பாக்குறாங்க. அப்பதான் மக்கள் எல்லாருமே அழுதுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அம்மாவிட்ட ஏதோ சொல்லிட்டு மக்கள் நிக்கிறாங்க. என்னன்னு சுலைமான் போய் கேக்குறான். அப்ப அம்மாவோ பாத்திமா சுலைமானை பார்த்து, சுலைமான் உனக்கு எதுவுமே தெரியாதா, உண்மையிலேயே உனக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நமது ஊருக்கு யாரோ ராணி சுல்தானா வந்தா. ஆனா அவ கொடூரமா இங்க உள்ள மக்கள்லாம், இங்க உள்ள ஏழை மக்கள்லாம் தாக்கி அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம 2-3 பேரை சிங்கத்துக்கு இரையாக்கிருக்கா. இங்க இருந்து கொண்டு போயிட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவன் கொதிச்சு போறான். அவதான் நம்ம நாட்டு ராணியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவன் பயங்கரமா கொதிச்சு போறான். உடனடியா இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கோபத்திலேயே எழுந்திருக்கிறான். இப்ப பாத்திமா அதெல்லாம் வேண்டாப்பா, நமக்கு அந்த பிரச்சனை வேணாம், நீ எதுவும் போய் நீ மாட்டிக்காத, உன்னையும் அவ தண்டிப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
சொல்றாங்க. ஆனாலும் அவன் கேட்கவே இல்ல. கண்டிப்பா போய் இதுக்கு ஒரு தீர்வு என்னதான் அப்படின்னு முடிவு கட்டு வரான் அப்படின்னு அவன் புறப்படுறான். இப்ப குதிரையில ஏறி நேரா புறப்படுறான். ராணியோட கோட்டைக்கு அவன் போய் சேர்றான். இப்ப ராணியோட கோட்டையில பாதுகாவலர் நின்று இருக்காங்க. அவங்கள்ட்ட ராணி சுல்தானை சந்திக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அங்குள்ள காவலர்கள் அதெல்லாம் முடியாது, பார்க்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கண்டிப்பா நான் சுல்தானை பார்ப்பான் அப்படின்னு அவன் நின்று இருக்கான். உடனே காவலர்களும் அந்த ராணி கிட்ட போறாங்க. ராணி கிட்ட போயிட்டு யாரோ சுலைமானா உன்னை பார்க்கணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ராணியும் அதெல்லாம் பார்க்க முடியாது, போ சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஆனாலும் அவ யோசிச்சு பாக்குறா, என்னை பார்த்தா நடுங்கி கொண்டிருந்த மக்கள் இப்படி யாரும் என்கிட்ட வந்து பேசினதே கிடையாது, அப்படி துணிச்சலா நம்ம நாட்டுல யாரு ஆள் இருக்காங்க அப்படின்னு அவ யோசிக்கிறா. இப்ப நேரா சுலைமான்ட்ட அந்த வீரர்கள் வந்து அதெல்லாம் ராணி உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அவனுக்கு கோவப்பட்டு என்னால பார்க்க முடியாது, கண்டிப்பா ராணியை பார்த்து தான் நான் போவோம் அப்படின்னு அவன் நின்று இருக்கிறான். இப்ப மறுநாளாவது மக்கள் நிறைய கூடியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் கோஷமிடுறாங்க, ராணியை சந்திக்கணும், இப்படி ஒரு இளைஞன் நின்று இருக்கிறான், எங்களெல்லாம் குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு மக்கள் கோஷமிட்டு இருக்காங்க. இப்ப நேரா வீரர்களும் ராணிகிட்ட வந்து மக்கள் உன் மேல உள்ள பயம் குறைஞ்சிச்சு, இப்ப வெளியில எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே நேரத்துல அந்த இளைஞனும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராணி சுல்தானாவோ இதுல ஏதோ விஷயம் இருக்கு, ஒரு சாதாரண மனிதனா அவன் இருக்க முடியாது, அவன் யாருன்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்றாங்க. இப்ப அந்த இளைஞனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துல போய் பாத்திமாவிட்ட எங்க உங்க மகன் அப்படின்னு அவன் கேக்குறாங்க. என் மகன் ராணியை பக்கம் போயிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் யார பக்கம் போயிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த வீரர்கள் சொல்றாங்க. அதே போல உங்களுடைய மகன் உயிரோட வரமாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க திரும்புறாங்க. ஆனாலும் அந்த இளைஞனை பத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெருமை பேசுறாங்க. ரொம்ப துணிச்சலானவன், ரொம்ப நல்லவன், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறான் அப்படின்னு அவனை பத்தி உணர்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தற்காப்பு கலையிலயும் அவன் பெரிய வீரன், அவனை மிஞ்சறதுக்கு இந்த நாட்டிலேயே ஆள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு திகைச்சு போன அந்த வீரர்களும் நேரா ராணி சுல்தானாவிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த ஊர்ல அந்த அம்மா தான் தலைவர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு அவன் ஆச்சரியப்படுறா. அப்படியா, அந்த வீரனை நேரா என்னிடம் ஆச்சிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல இவனை கைது செஞ்சு சுலைமான ராணி சுல்தானாவிடம் ஆச்சிட்டு போறாங்க. அங்க ஆச்சிட்டு போயிட்டு குட்டி போட வச்சு உட்கார வைக்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு அவ கேக்குறா. நீ யாரு, எதுக்காக என்ன சந்திக்க வந்திருக்க அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு நீ ரொம்ப குடும்பம் பண்றீங்க, ஏழை எளிய மக்களை ரொம்ப வஞ்சிக்கிறீங்க, இதெல்லாம் உடனே நிறுத்தணும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்கறதுக்குலாம் நீ யாரு, என்ன எதுக்குற அளவுக்கு இந்த நாட்டுல உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு அவ கடுமையா பேசுறா. ஆனா அதே நேரங்கள்ல உடனடியா அவளுக்கு கோபம் வருது. அங்கிருந்த ஒரு வீரன் இவனை உடனே சிங்கத்துக்கு இரையாக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ராணி சுல்தானாவோ இல்ல அதெல்லாம் வந்து கூடாது, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, சுலைமானை பார்த்து உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா என் வீரர்கள்ட்ட சண்டையிட்டு உன்னை காப்பாத்திக்க அப்படின்னும் அவ சொல்றா. சுலைமானும் சரி அப்படின்னு சொல்றான். உடனடியா அவன் கூட்டம் கூட்டப்படுது. இப்ப எல்லாருமே நின்று இருக்காங்க. 10 வீரர்கள் கிட்டத்தட்ட தர நின்று இருக்காங்க. இப்ப அதுல ஒருத்தன் பயங்கரமான உருவத்தோடு ஒருத்தன் முன்னுக்கு வரான். சுலைமானோ எதுவுமே கத்தி எதுவுமே இல்லாம இருக்கிறான். உடனடியா பக்கத்தில் உள்ள இன்னொரு வீரரின் வாளை பிடுங்கி சண்டையிடுறான். அடுத்த நொடியே ஒரு சில நிமிஷத்திலேயே ஜெயிச்சிடுறான். இப்ப சுல்தானாவுக்கு பயங்கர கோபமாவது. இவன் நமது அரண்மனையில் உள்ள மிகப்பெரிய ஒரு மாவீரன்ட்டே இவன் ஜெயிச்சிட்டான், இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்ப மந்திரி எந்திரிச்சு இவன் உடனடியா சிங்கத்துக்கு இரையாக்குங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா சுல்தானாவோ மறுத்துடுறா. அப்படி பண்ணக்கூடாது, இவனை சாதாரணமா மரணத்தனம் விதிக்க கூடாது, ஊர் மக்கள் எல்லோருமே பார்க்கணும், அதாவது இப்படி ஒரு தவிர இனிமே யாருமே செய்யக்கூடாது, என்னை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்களுக்கு இதே கைதுதான். அப்ப இவனை நேரம் அழைச்சிட்டு போங்க, அதாவது ஒரு கூண்டுல வந்து அடைச்சு வைங்க, ஊர்ல உள்ள மக்கள் தான் எல்லாமே இது வந்து சொல்லுங்க, ஊர் மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கட்டும், பார்த்த பிறகு சிங்கத்தை திறந்து விடுங்க அப்படின்னும் அவ சொல்றா. இந்த செய்தி அந்த நாடு முழுவதும் பரவுது. இப்ப எல்லோருமே இத பக்கத்து வராங்க. இப்ப பாத்திமாவுக்கும் இந்த செய்தி கிடைக்குது. ஆனா பாத்திமா ஊர்ல உள்ள மக்கள் நம்மளாம் போக வேணாம், ஆனா அவளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா பாத்திமாவோ நம்ம போனாலும் போவாட்டியும் சுலைமான சிங்கத்துக்கு இரையாக்கிடுவா, அதனால நம்ம போவோம், என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்ப எல்லோருமே மறுநாள் கூடுது. இப்ப மறுநாள் மக்கள் எல்லோரும் நின்று இருக்காங்க. சுலைமானையும் அங்க கொண்டு வராங்க. இப்போ ஒரு பெரிய கூண்டுல சிங்கத்தை வச்சிருக்காங்க. ராணி சுல்தானா அங்க வரா. இப்ப வீரர்களிடம் இந்த சிங்கம் எத்தனை நாள் பசியில இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. வீரர்களோ இந்த சிங்கம் கடந்த 3 நாளா இது சம பசியில இருக்கு, இப்ப விட்டா 10 பேரை கூட இது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமா வரா. இப்ப உடனே இந்த சிங்கத்தை திறந்து விடுங்க அப்படின்னு அவ சொல்றா. அடுத்த நிமிஷமே சிங்கத்தை திறந்து விடுறாங்க. சிங்கம் வேகமா வந்து பசியா இருக்கத்தால வேகமா அவனை நோக்கி ஓடுது. நல்ல பசியில வேட்டையாடுற மாதிரி ஓடுது. ஆனா முகத்தை பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து உட்காருது. கொஞ்ச நேரத்துல
அவன் முகத்தை நக்குது, அவன் மேலேயும் நக்குது. சுல்தானை மட்டும் இல்ல, அங்க உள்ள மக்கள் அனைவருமே ஆச்சரியத்துல மூழ்கிடுறாங்க. இப்ப ஏன் இந்த சிங்கம் அவனை சாப்பிடல, என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா வராங்க. சுல்தானா கோவப்படுறா. 3 நாள் பட்டினின்னு சொன்னீங்க, ஏன் அந்த சிங்கம் சாப்பிடல அப்படின்னும் அவ கேக்குறா. ஆனா அந்த வீரர்களுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. சரி, இன்னொரு சிங்கத்தை திறந்து விடுங்க அப்படின்னும் அவ சொல்றா. உடனடியா இன்னொரு சிங்கமும் திறந்து விடுறாங்க. இப்ப அந்த சிங்கம் நேரா இவனை நோக்கி வருது. அதே போலயே இவனை நக்கியது. இவன் முகத்தையும் மேலே நக்குது. இப்ப திரும்பவும் அவனை எதுவுமே பண்ணல. இப்ப அவளுக்கு பயங்கர ஆச்சரியம், அவளுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். இப்ப உடனடியா அந்த வீரர்கள்ட்ட என்ன நடக்குது, அந்த சிங்கம் அதுக்குள்ளேயே பேசிக்குமா, அந்த சிங்கம் இதுதான் எதை சொல்லிருக்கு, அப்படி பேசிக்குமா, என்ன நடக்குது, அந்த சிங்கம் சொல்லிதான் இது தாக்கல அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அந்த காவலர்களும் எங்களுக்கு எதுவுமே புரியலமா, என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. உடனடியா சுலைமான என்னிடம் ஆச்சிருவாங்க அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப உடனடியா சுலைமான அரண்மனைக்கு ஆச்சு வராங்க. நீயா எதுக்காக சிங்கம் உன்னை தாக்கல அப்படின்னும் அவ கேக்குறா. அதுக்கு எல்லாமே கடவுள் நம்பிக்கை தான், கடவுளோட அருளால தான் என்னை தாக்கல அப்படின்னும் அவன் சொல்றான். இல்ல உண்மையை சொல்லு, என்ன காரணத்தால உன்னை மட்டும் தாக்கல, எங்களுக்கு உண்மையை புரியல அப்படின்னும் அவன் சொல்றா. அப்பதான் இவன் சொல்றான், நான் காட்டுக்கு போனேன், அப்போ ஒரு சிங்கம் அடிபட்டு இருந்தது, அதாவது அது காலில் முள்ளு குத்தி இருந்தது, நான் காப்பாத்தினேன், அதுக்கு திரும்புதல் தான், அதுக்கு நன்றியா தான் என்னை தாக்காம விட்டுருச்சு அப்படின்னும் அவன் சொல்றா. இதை கேட்டு ஆச்சரியத்தின் உச்சிக்கு போறா. இவ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ மனம் திருந்துறா. இறைவன் மேல நம்பிக்கை வச்சு, நீங்களே இவ்வளவு நல்லது பண்ணும்போது நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கணும், நான் இவ்வளவு கெடுதல் செஞ்சுட்டேனே அப்படின்னு அப்பதான் அவ ஒவ்வொன்னா நினைச்சு ரொம்ப வருந்துறா. இந்த நேரத்துல அவனை விடுதலை பண்ண சொல்லி அவனோட மன்னிப்பு கேட்கிறா. இந்த செய்தி வேகமா நாடு முழுவதும் பரவுது. அங்க நாட்டு மக்கள் எல்லாமே கோஷம் எழுப்புறாங்க. இது போல ஒரு கொடூரமான ராணி இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு எல்லா மக்களும் கோஷம் எழுறாங்க. நாடே கலவரமாகுது. இப்ப அவனிடம் என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆனாலும் சுலைமானோ என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், இந்த மக்களிடம் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னும் அவன் சொல்றான். மேலும் அவனிடம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், அதை செய்ய அப்படின்னும் அவன் சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே சுலைமானோ வெளில வந்து மக்களிடம் இந்த கொடூரமான ராணிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இப்ப இந்த ராணிய சிங்கத்துக்கு இரையா போடுங்க அப்படின்னும் மக்கள் எல்லாம் கோஷமிடுறாங்க. அவள் செய்த அதை தவிர நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றான். இந்த தண்டனைய அவள்கிட்ட ஒப்படைக்கும் அப்படின்னு சுல்தானாவட்டியே நீயே ஒரு முடிவு எடுத்துக்க அப்படின்னு ஒப்படைக்கிறான். இப்ப அவளும் இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறோம் அப்படின்னு அவன் அந்த நாட்டை விட்டு வெளியேறி போயிடுறா. இப்ப மக்கள் அனைவரும் அமைதியா வராங்க. மக்கள் எல்லாம் கூடி பேசிக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும், அதுக்கு இப்படி ஒரு இளைஞன் நமக்கு தேவை, இந்த இளைஞனை நம்ம நல்வழிப்படுத்திட்டோம் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப இத அந்த இளைஞனும் தெரிவிக்கிறாங்க. அந்த நாட்டை நல்ல முறை ஆட்சி நடத்துறாங்க. ஓகே, நம்ம இந்த பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.